அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை. மறைவான சிருஷ்டி ஒன்றுமே இல்லை. அவருடைய பார்வைக்கு மறைவான காரியம் ஒன்றுமே இல்லை. நீங்க நினைக்கிறீங்க, நான் நினைக்கிறேன், நான் செய்கிற காரியத்தை யார் பார்க்கிறார், நான் செய்கிற காரியத்தை யார் பார்க்கிறா அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனால் வேதம் திட்டமும் தெளிவுமாய் சொல்கின்றன, அவருடைய பார்வைக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. அதை நீங்க முதலாவது நினைத்து பார்க்கணும். கடந்த நாட்களில் ஆலயத்தில் உட்கார்ந்து தியானிக்கும் போது இந்த வசனத்தை கர்த்தர் கொடுத்தார். அவருடைய பார்வைக்கு மறைவானது, ஒருவேளை நாம் இல்லைன்னு சொல்லலாம், இருக்கிறதுன்னு சொல்லலாம், நான் பேசினேன்னு சொல்லலாம், நான் பேசலன்னு சொல்லலாம், என்ன வேணாலும் சொல்லலாம். ஆனால் அவைகள் எல்லாம் தேவ சமூகத்தில் என்ன செய்கிறது, இருக்கிறது. தேவன் அவைகளை கவனித்து கொண்டே என்ன செய்கிறார், இருக்கிறார். அவருடைய பார்வைக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்கமாயும் இருக்கிறது. அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். அவருக்கே நாம் என்ன செய்யணும், கணக்கு ஒப்புவிக்கணும். கணக்கு ஒப்புவிக்கப்படுகிறதான ஒரு காலம். பல காரியங்களை தேவனுக்கு நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். ஆனால் இங்கே நாம் செய்கிறதான காரியங்கள், அவருக்கு மறைவாக ஒரு காரியத்தையும் நாம் என்ன செய்ய முடியாது. ஒருவேளை குடும்பத்தில் ஒருவருக்கொருவர் மறைத்து ஏதாவது காரியத்தை செய்து விடலாம். ஒருவருக்கொரு மறைத்து ஏதாவது காரியத்தை செய்து விடலாம். சபையில் ஒரு காரியத்தை மறைத்து எதை வேண்டாலும் செய்து விடலாம். ஆனால் அண்டா சராசரத்தையும் படைத்த இயேசுவின் கண்களுக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. அவருடைய கண்களுக்கு முன்பு சகலமும் வெளியரங்கமாய் இருக்கிறது. சகலமும் எப்படி இருக்கிறது, வெளியரங்கமாய் இருக்கிறது. ஏனென்றால் அவரே சொல்லிட்டாரு, சில காரியங்கள் மறைந்து தான் இருக்கும், சில காரியங்கள் உடனே ஆசீர்வாதத்திற்கு வரும், சில காரியங்கள் நமக்குள்ள மறைந்து போயிருக்கிறது. மறைந்து கிடைக்கிறத புதையலை எடுக்கணும், மறைந்து கிடைக்கிறதுன பொக்கிஷங்களை வெளியில் என்ன செய்யணும், கொண்டு வர வேண்டும். ஒரு வசனத்தை கூட வாசியுங்கள். உபாகமத்தின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை வாசிக்கும் போது, மறைவானவைகள் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கே உரியவைகள், வெளிப்படுத்தப்பட்டவைகளோ மறைவானவைகள். அதை குறித்து ரொம்ப ஆராய்ச்சி செய்யக்கூடாது. சில நேரங்களில் சில ஆசீர்வாதங்கள் நமக்கு நேரடியாய் வருகிறது, சில ஆசீர்வாதங்கள் வரல, சில ஆசீர்வாதங்கள் என்ன செய்யல, வரல. அந்த ஆசீர்வாதம் நமக்குள்ளே மறைந்திருக்கிறது. ஒரு நாள் அந்த ஆசீர்வாதம் நமக்குள்ளே வெளிப்படும். அல்லேலூயா. ஒரு நாள் அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் வெட்ட வெளிச்சத்துக்கு கொண்டு வருவார். ஒரு நாள் அந்த ஆசீர்வாதங்கள் நம்மை சூழ்ந்து நிற்கும் போது நம்மை பார்க்கிற ஜனங்கள் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள், ஓ, இவர்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி என்று. அல்லேலூயா. கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி என்று நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும் என்றால், மறைவானவைகள் கர்த்தருக்குரியவைகள், வெளிப்படுத்தப்பட்டவைகளோ இந்த நியாயப்பிரமாண வார்த்தைகளின்படி படியெல்லாம் செய்யும்படிக்கு, இந்த நியாயப்பிரமாண வார்த்தைகளின்படி எல்லாம் செய்யும்படிக்கு நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் என்றென்றைக்கும் உரியவைகள். அப்ப நல்லா நீங்க பாருங்க, ஆண்டவர் நமக்கு சில காரியங்களை வெளிப்படுத்தி தந்திருக்கிறார். அதன்படிகார நாம் செய்ய வேண்டும். அதன்படிகார நாம் என்ன செய்யணும். அதான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தப்பட்டவைகளோ இந்த நியாயப்பிரமாண வார்த்தைகளின்படி எல்லாம் செய்யும்படிக்கு நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் என்றென்றைக்கும் இணைய சேவைகள் உரியவைகளாயிருக்கிறது. நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் உரியவைகள், வெளிப்படுத்தப்பட்டதான காரியங்கள். ஆண்டவர் மாம்சத்தின் கிரியைகளையும் வெளிப்படுத்தியிருக்கிறார், ஆவியின் கனிகளையும் என்ன செய்திருக்கிறார். நாம் எதை செய்கிறோம், நாம் என்ன காரியத்தை செய்து கொண்டிருக்கிறோம். என் அன்பு தேவனுடைய சின்னமே, ஆவிக்குரிய உலகமும் இருக்கிறது, மாம்சத்துக்குரிய உலகமும் என்ன செய்கிறது, இருக்கிறது. இந்த வேதாகமத்தை ஒருவன்
ஒரு நபர் தூக்கிவிட்டால் அவர்கள் ஆவிக்குரியவர்களாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. அவர்கள் யாருடையவர்களாய் இருக்கணும்? அந்த ஆவிக்குரியவர்களுக்கு தேவன் சில மறைந்து கிடக்கிறதான பொக்கிஷங்களை கொடுப்பார். அல்லேலூயா. இது எனக்கு கிடைக்குமா? இந்த ஆசீர்வாதம் எனக்கு வருமா? இந்த கிருபை எனக்கு வருமா? இந்த கிருபையினால் கர்த்தர் என்னை பலப்படுத்துவாரா? இந்த கிருபையின் ஆசீர்வாதத்தை தேவன் எனக்கு தருவாரா என்று எதிர்பார்க்கிற நேரத்தில் அது நமக்குள்ளேயே என்ன செய்கிறது? சொல்ல மாட்டீங்களா? அது நமக்குள்ளேயே என்ன செய்கிறது? மறைந்து இருக்கிறது. உதாரணத்துக்கு சொல்றேனே, என்னைக்கோ ஒரு நாள் ஒரு 500 ரூபாயை எங்கேயோ வச்சுட்டீங்க. அது தேடும்போது கிடைக்கல. தேடும்போது என்ன செய்யல? கிடைக்கல. ஆனால் கொரோனா வந்தபோது அங்கங்கிருந்து 500 ரூபாலாம் என்ன செய்துச்சு? சொல்ல மாட்டேங்களா? 500 ரூபாலாம் என்ன செய்துச்சு? வந்துச்சு. எங்கேயோ ஒளிச்சு இருந்தது. எப்போ வருது? எப்போ வருது? தேவையான நேரத்தில். ஏன்னா கொரோனா காலத்தில் நிறைய பேருக்கு பண தேவைகள் அதிகமாக இருந்தது. பொருட்கள் வாங்குவதற்கு பண தேவைகள் அதிகமாக இருந்தது. வேலைக்கு போக முடியாமல் அவர்கள் கஷ்டப்பட்டார்கள். அந்த நேரத்தில் எப்பவுமே எடுத்து கொஞ்சம் சொருவி வச்சிருந்ததுல அந்த நேரத்தில் வெளியில் வந்துச்சு. அந்த நேரத்தில் ஏன் வெளியில் வந்துச்சுன்னா, இதுக்கப்புறம் இந்த தாலி என்ன செய்யாது? இந்த ரூபாய் என்ன செய்யாது? செல்லாதுன்னு நினைக்கும் போதுதான் நிறைய பேர் உள்ள இருந்து உருவி வெளியில என்ன செய்தாங்க? கொண்டு வந்தாங்க. அதே போல நாம் செல்லாது என்று நினைக்கும் போது நமக்குள் மறைந்திருக்கிற ஒரு கிருபையை கர்த்தர் வெளியில கொண்டு வர போறாரு. அல்லேலூயா. நமக்குள்ள நிறைய கிருபை மறைந்திருக்கிறது. நமக்குள்ள நிறைய தாளந்துகள் மறைந்திருக்கிறது. கர்த்தர் நமக்கு நிறைய ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கும் போது அதை நாம் புதைத்து விடக்கூடாது. 2 வாங்கினா, 5 வாங்கினா, 1 வாங்கினா நம்முடைய திறமைக்கு தகுந்தாப்புல தாங்க நமக்கு கிடைக்கும். நம்முடைய திறமைக்கு இவன் இதை கொடுத்தா ஆண்டவர் அதை இவன் செயல்படுத்துவான். அதுல வியாபாரம் நடக்காது, என் நாமத்தை மகிமைப்படுத்துவான் என்கிறதான நம்பிக்கை நம்ம மேல கர்த்தருக்கு வந்துட்டுனா ஆண்டவர் கொடுத்துட்டே இருப்பாரு. அதை கர்த்தருக்காக நாம் செலவழித்து கொண்டே இருப்போம். அல்லேலூயா. கர்த்தருக்காக நாம் என்ன செய்வோம்? செலவழித்து கொண்டே என்ன செய்வோம்? இருப்போம். அப்படி ஆண்டவருக்காக நாம் செலவழித்து ஆண்டவருக்காக சகல காரியத்தையும் நாம் செய்ய வேண்டும் என்றால் ஒரே ஒரு காரியம் நல்லா நீங்க புரிஞ்சுடுங்க. ஆண்டவர் எனக்குள் மறைந்திருக்கிறார். இயேசு நமக்குள் எப்படி இருக்கிறார்? அவர் வெளியரங்கமாய் இல்லை, ஆனா ஒரு நாள் அவரை வெளியரங்கமாய் பார்க்க போகிறோம். அல்லேலூயா. அவரை வெளியரங்கமாய் என்ன செய்வோம்? முகமுகமாய் அவரை பார்க்க போகிறோம். அந்நிய கண்கள் அல்ல, என் சொந்த கண்களே இயேசு ராஜாவை மகிமை பொருந்தினவராய் காண். அல்லேலூயா. மகிமை பொருந்தினவராய் காண்பதற்கு இங்கே தாவீது ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறான். தாவீது ராஜா ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறான். 19ஆம் சங்கீதத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டால் தாவீது அங்கு அழகா கர்த்தருடைய வசனத்தை குறித்து சொல்லிவிட்டு அடுத்தாற் போல அங்கே அவன் தன்னை குறித்ததான ஒரு விண்ணப்பத்தை, ஒரு ஜெபத்தை அவன் அந்த சங்கீதத்தில் ஏறெடுக்கிறான். பாருங்கள், சங்கீதம் 19 12வது வசனம் 13வது வசனத்தை நீங்கள் பார்க்கும்போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, தன் பிள்ளைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு எங்கனை நீங்கள் ஆய்க்கிறோம். குற்றமும் எப்படிதான் இருக்கு, குற்றமும் இப்படிதான் இருக்கு. ஆமா. அடுத்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியனை விலைக்கு காரும், அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும். ஏதோ ஒரு காலத்துல இனி அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும். அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நீங்களாய் இருப்பேன் என்று அவன் ஒரு விண்ணப்பம் பண்ணுகிறார். இன்னைக்கு நமக்கு அப்படி ஜெபிக்கிறதுன்னு ஒரு ஜெபம் இருக்கா? ஆண்டவருடைய சமூகத்துல அப்படியாக காத்திருந்து ஜெபிக்கிறதான ஒரு ஜெபம் நமக்கு ரொம்ப அவசியம். மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும். ஆசீர்வாதங்கள் மறைந்திருக்கிறது. சிலருடைய வாழ்க்கையில குற்றங்களும் எப்படி இருக்கிறது? மறைந்து என்ன செய்கிறது? இருக்கு. தாவீது அதைத்தான் மனசுல வச்சு அவன் ஜெபம்னது, ஆண்டவரே
இந்த மறைவான குற்றத்துக்கு என்னை நீங்களாக்கிடலும், துணிகரமான பாவத்துக்கும் அது அடியனை விலைக்கு காரும், அவைகளை என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும். அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நீங்களாயிருப்பேன். அடுத்த வசனம் சொல்கிறது, என் வாயின் வார்த்தைகளும் என் கண்மலையின் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் ஏற்றுக்கொள்ளப்படத்தக்கதாய் இருப்பதாக. ஆங்கில வேதாகமத்தில் பி அக்செப்டபிள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதுக்கு சரியான ஒரு வார்த்தை நான் சொல்வேன் என்றால், அவைகள் என் இருதயம் உமக்கு ஏற்றுக்கொள்ளப்படத்தக்கதா என்ன செய்யணும், இருக்கணும். நம்ம ஜெபம் பண்ணதும் முழங்கால் பண்ணிட்டோம், ஆண்டவரை நோக்கி பார்க்கிறோம், வேதாகமத்தை நோக்கி பார்க்கிறோம். பார்க்க பார்க்க நமக்குள்ள என்ன ஆசீர்வாதங்கள்லாம் மறைந்திருக்கிறதோ அந்த ஆசீர்வாதத்தை வெளியில கொண்டு வருவார். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பிள்ளைகளுக்குள்ள அந்த படிப்பினால நிறைய தாளந்துகள் அவர்களுக்கு நினைச்சுக்கிறது மறைந்து. இப்போ ஒருத்தன் நான் கேள்விப்பட்டேன், பார்த்தேன், இப்போ ஒருத்தன் அவனுக்குள்ள ஒரு தாளந்து மறைந்து இருக்கிறது, பறக்கிறதான ஒரு காரை என்ன செய்யணும், என்ன செய்யணுமா, கண்டுபிடிக்கணும். என்னென்னது இல்லாமோ கண்டுபிடிக்கிறாங்க, என்னென்னது இல்லாமோ அவங்களுக்குள்ள அந்த தாளந்துகள் மறைந்து இருக்கிறது. நமக்குள்ள என்ன தாளந்து மறைந்து இருக்கிறது, நமக்குள்ள என்ன தாளந்து? உலகத்தானுக்குள்ள பல காரியங்கள் மறைந்திருந்து அவன் வெளியில வரும்போது அவன் உயர்த்தப்படுகிறான். கிறிஸ்தவர்களாகிய தேவனுடைய பிள்ளைகளாகிய, தேவனை ஆராதிக்கிற, தேவனை துதிக்கிற, தேவனை பாடுகிற, 24 மணி நேரமும் கர்த்தரையே நம்பி இருக்கிற நமக்குள்ள ஒன்று மறைந்திருக்கிறது. அது வெளியாக வேண்டும். அல்லேலூயா. அது வெளியாகும் போதுதான் தேவனுடைய நாமமும் மகிமைப்படும், தேவனுடைய ராஜ்யமும் கட்டப்படும், கர்த்தர் நம்மை மகிமையாய் உயர்த்துவார். அல்லேலூயா. மகிமையாய் என்ன செய்வார், உயர்த்துவார். அங்க யோசுவா இருக்கிறான், அவனுக்குள்ள மறைந்திருந்துச்சு, அவனுக்குள்ள ஒரு காரியம் மறைந்திருந்துச்சு. அந்த மறைந்திருந்த காரியம் அவனுக்கே தெரியாது. எப்பவும் நான் உங்களுக்கு சொல்லுதேன், உங்களை ஆண்டவர் எந்த நேரத்தில் ஆசீர்வதிப்பாருன்னு உங்களுக்கே தெரியாது, எனக்கும் தெரியாது. நாம் எதிர்பாராத நேரத்தில் நாம் கிரகிக்க முடியாத காரியத்தை கர்த்தர் நமக்கு செய்து நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் அவருடைய சமூகத்தில் நாம் சரியா இருந்தால் போதும். அல்லேலூயா. யோசுவா அதைத்தான் செஞ்சான், யோசுவா அதைத்தான் செஞ்சான். யாரெல்லாமோ என்னதெல்லாமோ சொல்லி பார்த்தாங்க, ஒன்னையும் கேட்கல. ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு அவன் என்ன செய்யாமல் இருந்தானா, பிரியாதிருந்தான். அதை விட்டு விலகல. ஆசரிப்பு கூடாரம் தேவனுடைய மகிமை, தேவனுடைய மகிமை விட்டு அவன் என்ன செய்யல, பிரியல. இன்னைக்கு நம்ம தேவனுடைய மகிமை விட்டு எத்தனை திருப்ப வெளியில போயிருக்கிறோம், உள்ள வந்திருக்கிறோம். வெளியில போயிருக்கிறோம், என்ன செய்திருக்கீங்க, வெளியில போயிருக்கிறோம், உள்ளே என்ன செஞ்சிருக்கிறோம், வந்திருக்கிறோம். அதுதான் நம்முடைய ஆசீர்வாதத்தின் பாதைக்கு, அளவிட்டால் சொல்ல வேண்டும் என்றால் நம்முடைய உயர்வின் பாதைக்கு அது ஒரு தடுக்கல்லாய் என்ன செய்கிறது, இருக்கிறது. ஆகையினால் இங்கே தாவீது ராஜா ஜெபிப்பது போல நாமும் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே, நான் எப்போ எங்க போனாலும் என் வாயின் வார்த்தைகள் நீர் ஏற்றுக்கொள்ளக்கூடியவைகளாய் இருக்க வேண்டும். என் இருதயத்தின் தியானம் உம்முடைய சமூகம் என்னை அங்கீகரிக்கிறதா என்ன செய்யணும், இருக்கணும். நம்முடைய இருதயத்தின் தியானம், வசனத்தை நல்லா வாசிக்கிறோம், வசனத்தை நல்லா வாசிக்கிறோம். காலையில் எழும்பின உடனே நல்ல வேத வசனம் வாசிக்கிறோம், நல்லா ஜெபிக்கிறோம். ஆனால் இருதயம் எப்படி இருக்கிறது, உள்ளங்கள் எப்படி இருக்கிறது, கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, கொஞ்சம் யோசித்து பாருங்க. இதனால அவருடைய ஆவிக்கு மறைவாக நம்ம எங்கேயுமே நினைச்ச முடியாது, போக முடியாது. யோசுவாவை குறித்து நான் சொன்னேன், அவன்தான் மோசைக்கு பின்னால் வந்து 9 கோத்திரத்துக்கு சுதந்திரத்தை பிரித்து கொடுப்பான் என்பது அவனுக்கே தெரியாது, அவனுக்கே என்ன செய்யாது. ஆனால் அவன் தேவ சமூகத்தில் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாமல் என்ன செய்தான், மறைந்து கிடைக்கிறதான ஆசீர்வாதங்கள் நமக்கு வெளியிலே வர வேண்டும் என்றால் கர்த்தருடைய மகிமையை விட்டு நாம் வெளியிலே போகக்கூடாது. அல்லேலூயா. தேவனுடைய மகிமையை விட்டு நாம் வெளியில என்ன செய்யக்கூடாது, தேவனுடைய மகிமைக்குள்ளே இருக்கும், தேவனுடைய மகிமைக்குள்ளே என்ன செய்யணும்,
இருக்கணும். அப்போ ஆண்டவர் நம்மளை என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். அப்போ தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை உயர்வின் பாதையில் என்ன செய்வார்? நடத்துவார். நடத்துவதற்கு நாம் செய்யக்கூடியது, நானே தேவன் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளும்படிக்கு அமர்ந்திருந்து என்ன செய்யுங்க? கற்றுக்கொள்ளுங்க. அமர்ந்திருந்து கற்றுக்கொள்ளும்போது ஆண்டவர் அந்த செழிப்பை, அந்த ஆசீர்வாதத்தை நமக்கு என்ன செய்கிறார்? கொடுக்கிறவராய் இருக்கிறார். இன்னொரு சங்கீதத்தில் ஒரு பகுதியை கூட வாசிப்போமே. 139ஆம் சங்கீதம் 9 முதல் 7 முதல் 10 வசனங்களை வாசிக்கும்போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதான ஒரு காரியம், உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன்? உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன்? உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன்? உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே போவேன்? எங்கே ஓடுவேன்? இன்னைக்கு நிறைய பேர் ஓடுற ஆட்களும் இருக்கிறாங்க, போற ஆட்கள் என்ன செய்தாங்க? இருக்கிறாங்க. உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன்? உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே என்ன செய்வேன்? ஆண்டுடைய சமூகத்தை விட்டு எங்கும் ஓட முடியாதுங்க. ஆண்டுடைய சமூகத்தை விட்டு ஓடின 3 நபரை உங்க முன்னால வைக்கிறேன். அவங்க அடைந்ததான காரியத்தை பாருங்க. யோசுவா சொல்கிறான், ஆயி பட்டணத்தில் வந்து நிற்கும்போது, எப்பா நீங்கள் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டவங்க, இந்த ஆயி பட்டணத்தில் இருக்கிற எந்த பொருளையும் நீங்கள் இச்சியாதீர்கள், எந்த பொருளை உங்களுக்கு வேண்டான்னு சொல்லி அழகா முடிச்சிட்டான். ஆனா ஆகான் என்ன செய்தான்? ஆகான் என்ன செய்தான்? உங்களுக்கு சொல்றேன், ஆகான் எடுத்து வச்சது யாருக்கும் தெரியாது. யோசுவா 7ஆம் அதிகாரம் 19வது வசனத்துல பார்க்கும்போது அங்கே மோசே அந்த ஆகான் இடத்தில் கேட்கிறான், மகனே மகனே நீ என்ன செய்தாய்? அவன் செய்ததான ஒரு காரியம் இஸ்ரவேல் ஜனங்களை, அவன் செய்ததான ஒரு காரியம் இஸ்ரவேல் ஜனங்களை தலை நிமிரக்கூடாதபடிக்கு அங்கே ஒரு அவமானத்தை கொண்டு வந்தது. அதே போல நாம் நம்முடைய குடும்பத்தில் தேவ மகிமை விட்டு பிரியும் போது, தேவ மகிமை விட்டு பிரிந்து இச்சைகளுக்கு நேராக ஓடுவோம் என்றால் தேவனுடைய ஆசீர்வாதம் நமக்கு என்ன செய்யாது? வராது. அங்க அவன் இச்சித்தான். 19வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். அப்பொழுது யோசுவா ஆகானை நோக்கி, மகனே நீ இப்பொழுது இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை மகிமைப்படுத்து, நீ இப்பொழுது இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை மகிமைப்படுத்து, அவருக்கு முன்பாக அறிக்கை பண்ணி, அவருக்கு முன்பாக அறிக்கை பண்ணி, நீ செய்ததை எனக்கு சொல்லு, நீ செய்ததை எனக்கு சொல்லு. பாருங்க, எப்பா யாருப்பா அந்த தப்பு செஞ்சு கேட்கும்போது அவன் ஒத்துக்கல, அப்படிதானே? ஒத்துக்கல. அப்போ ஆண்டவர் குடும்பம் கோத்திரம் கோத்திரமா என்ன செய்தாரு? வர சொன்னார். தெரிந்து கொள்ளப்பட்ட கோத்திரத்தை வம்சம் வம்சமா என்ன செய்தாரு? வர சொன்னாரு. அப்புறம் கர்த்தர் குறிக்கிற வம்சம் குடும்ப குடும்பமா என்ன செய்யணும்? வரணும். குடும்பம் குடும்பமாய் வரும்போது தான் இந்த ஆகான் என்ன செய்யப்பட்டான். அப்போ நான் உங்களுக்கு ஒன்று சொல்லுதேன், நம்ம செய்கிற எந்த காரியமும் மனுஷனுக்கு மறைவாக இருக்கலாம், தேவனுக்கு மறைவாக இருக்கிறது அல்ல. அல்லேலூயா. தேவனுக்கு மறைவாய் இருக்கிறதல்ல. அதனால அவன் என்ன கஷ்டங்கள் பட்டான், அவனுக்கு என்ன நடந்தது என்பது கடைசி பகுதியிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் அவருடைய பார்வைக்கு மறைவானது ஒன்றுமில்லை, எல்லாம் வெளியரங்கமாய் இருக்கிறது. அன்பு தேவனுடைய ஜனமே, அந்த மியாமர்ல நடந்ததான சம்பவத்தை நீங்க ஞாபகத்தில் வச்சுக்கிடுங்க. ஏசப்பா எப்போ வந்தாலும் நாம் அவரிடத்துல போயிடணும். ஏன் ஆசைலாம் தான், அது எப்படியும் வரட்டும், எந்த கோணத்திலையும் வரட்டும், அவர் வரும்போது அவருடைய சமூகத்தில் போய் நாம் நிற்க வேண்டும். அவருடைய சமூகத்துக்கு நம்ம போகல அப்படின்னா யுகாயுகமாய் அந்த ஐஸ்வர்யவான் படுகிற பாடுகளை தான் நாம் என்ன செய்ய வேண்டும்? பட வேண்டும். அதிலிருந்து நம்ம விடுதலை பெறுவதற்கு அவருடைய ஆவிக்கு மறைவாக என்ன செய்ய முடியாது? எங்கேயும் ஓடவும் முடியாது, போகவும் முடியாது. 2வது கேயாசி என்ன செய்தான்? அவன் ஆண்டுடைய சமூகத்தில் தான் இருந்தான். ஆண்டுடைய சமூகத்தில் இருந்தவனுக்கு அவனுக்கு கொஞ்சம் பொருளாசை வந்துட்டு, என்ன ஆசை வந்துட்டு. அதனால்தான் சாலமோன் ஞானி சொல்கிறாரு, ஆண்டவரே நான் உம்மை மறுதலிக்காதபடிக்கு எனக்கு அந்தன்று படி எனக்கு என்ன செஞ்சிடலாம்,
எனக்கு அன்னன்னைக்கு நீ நடத்தும். மீதியும் வர வேண்டாம், ஒன்றும் வர வேண்டாம், டெபாசிட்டும் பண்ண வேண்டாம், கடனும் என்ன செய்ய வேண்டாம், வாங்க வேண்டாம். எனக்கு அன்னன்னைக்கு என்ன செய்யும், தாரும். ஆண்டவர் கிருபையாய் நடத்தி கொண்டிருந்தார். எலிசாவோடு கூட இருக்கும்போது கேயாசிக்கு எந்த குறைவும் இல்லை. ஆனா சாத்தான் இருதயத்தை வஞ்சித்து விட்டான். சாத்தான் இருதயத்தை நெஞ்சிட்டான், வஞ்சித்து விட்டான். பாருங்க, அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, எப்பா உன் மனம் என் கூட வரலையா? எனக்கு அந்த ஒரு வார்த்தை எப்போதுமே ரொம்ப பிடிக்கும். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 25-26 இருக்கும் நினைக்கிறேன். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அப்பொழுது அவன் இவனை பார்த்து அந்த மனுஷன் உனக்கு எதிர்கொண்டு வர தன் ரதத்தை விட்டு இறங்கி திரும்பும் போது என் மனம் உன்னுடன் கூட செல்லவில்லையா? 26 என் மனம் உன்னோடு கூட என்ன செய்யலையா, வரவில்லையா? பாருங்க, ஊழியக்காரன் வேண்டான்டான். போப்பா போ, காணிக்க வேண்டாம், ஆண்டவர் உனக்கு சுகத்தை கொடுத்துட்டாரு, நீ போ, இனி கர்த்தரை மட்டும் என்ன செய், ஆராதி என்று சொல்லி அனுப்பிவிட்டான். இவன் போய் அந்த இடத்துல ஒரு பரிசுத்தமான ஒரு பொய்யை சொல்றான். என்ன பொய்? பரிசுத்தமான, அது அப்படித்தான் சொல்ல வேண்டியது இருக்கு. பரிசுத்தமா ஒரு பொய் சொல்றான். இப்பந்தான் தீர்க்கதரிசிகளின் புத்திரர்கள் 2 பேர் என்ன செஞ்சிட்டாங்க, வந்துட்டாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் 2 மாற்று வஸ்திரங்களும் சில வெள்ளியே நினைச்சேனும் தரணும் அப்படின்னு அங்கே தூக்கி தலையில் வச்சு சுமக்க முடியாத அளவுக்கு அந்த நாகமான என்ன செஞ்சிட்டான், கொடுத்துட்டான். சில நேரத்தில் நல்லா நீங்கள் கேட்கணும், சில நேரங்களில் ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு ஓடும்போது தூக்க முடியாத அளவுக்கு உலகத்தின் ஆசீர்வாதங்கள் வரும். ஆனால் அதில் சாபம் நிறைந்திருக்கிறது. என்ன நிறைந்திருக்கிறது? சாபம். என்ன செய்யற? அன்னன்னைக்கு பாடுபடுது, அன்னன்னைக்கு பிரயாசப்படுது, அன்னன்னைக்கு எல்லா வேலையும் செய்தோம். ஆண்டவர் கிருபையாக நடத்துகிற ராக்காலத்தில் நல்ல தூக்கம் வந்துடுது. ராக்காலத்தில் என்னது வந்துடுது? நல்லா தூக்கம் நல்லா வந்துடுது. படுக்கும்போது ஏசப்பா எல்லா வேலையும் செய்ய எனக்கு பலன் தந்தி, இப்பொழுது நான் நித்திரைக்கு போகிறேன், உடைய வருகைக்கு நான் ஆயத்தமாக ஜீவிக்கணும். ராக்காலத்தில் வந்தால் நாமளும் ஜெபம் பண்ணிட்டு படுக்கிற ஜெபம் தான். ராக்காலத்தில் ஏசப்பட்ட சொல்ல ஒரே ஒரு வார்த்தை என்னன்னா, ஏசப்பா இந்த ராத்திரியில் நீர் வருவீர்னா எங்களை பரிசுத்தப்படுத்தி உடைய ராஜ்யத்தில், அந்த வார்த்தை சொன்னீங்கன்னா தானே இப்போ சொல்லுவீங்க. அப்படியே படுத்துறது, செல்லை பார்த்து அப்படியே தூங்கிடுது. எங்க நீங்க சொல்லுவீங்க? நீ யோசித்து பாருங்க. நான் அந்த வார்த்தையை சொல்லிட்டு தான் படுப்பேன். இந்த ராக்காலத்தில் நீர் வருவீர் என்றால் உங்களுடைய வருகையில் நான் என்ன செய்யணும்? உம்மோடு கூட இருக்கணும். ஏன்னா அவரோடு கூட இருக்கல அப்படின்னா இவ்வளவு நாள் நாம் ஓடினது வீணு, வசனத்தை கேட்டது வீணு, வேதாகமத்தை சுமந்தது வீணு, கர்த்தருக்கு கொடுத்தது வீணு, அவருடைய சமூகத்தில் கூடி வந்தது வீணு. அவைகளெல்லாம் வீணாய் போகாம இருக்கணும்னா ஆண்டவருடைய வருகையில் நாம் எடுத்துக்கொள்ளப்படணும். அல்லேலூயா. கேயாசிக்கு அது தெரியல, எஜமான கர்த்தர் எப்படி நடத்தினார். ஆனா எலிசாவுக்கு நல்லா தெரிஞ்சிருந்துச்சு. எலிசாவின் இடத்தில் பாடத்தை கற்றுக்கொண்டார். நல்லா என்னைய எலிசாவின் இடத்துல பாடத்தை கற்றுக்கொண்டா. என்ன பாடத்தை கற்றுக்கொண்டா? என் எஜமானாகிய எலிசாவை நடத்தின தேவன் என்னை நடத்தினான், அதனால நான் எலிசாவை விட்டு என்ன செய்ய மாட்டேன். இருக்கா இல்லையா? எலிசாவை விட்டு என்ன செய்ய மாட்டேன், பிரிய மாட்டேன். 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரத்துக்கு நீங்க வரும்போது அங்கே எலிசா சொல்றாரு, எலிசாவின் இடத்துல, எப்ப ஆண்டவர் என்னை கில்காலுக்கு அனுப்புதார், ஆண்டவர் என்னை பெத்தேல் வரைக்கும் போகச்சில அனுப்புதார், நீங்க இரு. இல்ல, நீர் எங்கே போனாலும் அங்க நான் என்ன செய்வேன், வருவேன். அங்கே நான் என்ன செய்வேன், வருவேன். கடைசியே யோர்தான்ல அங்கேயே நான் வருவேன். சரிப்பா, நீ என்ன விடாப்படியா பிடிச்சிருக்கிற, அப்ப நான் உனக்கு என்ன செய்யணும்? நீர் உம்மிடத்தில் இருக்கிற ஆவியின் வரம் எனக்கு ரெட்டிப்பா என்ன செய்யணும்? நான் எதுக்கு உண்மை விடாம பிடிச்சிட்டு வரேன்னா, உம்மிடத்தில் இருக்கிற ஆவியின் வரம் எனக்கு எப்படி வேணும்? அதே போல நீங்களும் நானும்
பரம எலியாவாகிய இயேசுவை ஏன் பிடித்திருக்கிறோம் என்றால் அவருக்குள் இருக்கிறதான ஆசீர்வாதங்கள் எல்லாம் பன்மடங்கு நமக்கு வர வேண்டும். அல்லேலூயா. பன்மடங்கு நமக்குள்ள என்ன செய்யணும்? வரணும். அவன் விடாமல் பிடித்திருந்தான். சிம்பிளா எலியா ஒன்று சொல்லிட்டாரு, நான் எடுத்துக்கொள்ளப்படும் போது நீ என்னை பார்த்தால் அது உனக்கு என்ன செய்யப்படும்? கொடுக்கப்படும். இன்னைக்கு நம்மகிட்ட இருக்கிற ஒரு சோம்பல்தனம் என்ன தெரியுமா? ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறது வரைக்கும் நம்ம ஜெபம் பண்ண மாட்டோம், அவரை பிடிக்க மாட்டோம். நமக்கு மறைந்து கிடைக்கிற ஆசீர்வாதங்கள் வெளியில வரணும். எலிசாவுக்குள்ள மறைந்திருந்ததான வரங்கள் வெளியில வந்துச்சு, கிருபைகளில் வெளியில என்ன செய்துச்சு? வந்துச்சு. கர்த்தர் அவனை நடத்த ஆரம்பித்தார். இன்னைக்கு மனுஷனோட போராடுகிறார், மனுஷியோட போராடுகிறார். இந்த போராட்டத்தை எல்லாவற்றையும் நிறுத்திவிட்டு நீங்க ஆண்டவரோடு கூட தேவ சமூகத்துல நமக்கு முன்பு இருந்த பரிசுத்தவான்களை போல அவருடைய சமூகத்தை நோக்கி பார்க்க ஆரம்பிச்சாச்சுன்னா அந்த பரிசுத்தவான்களை காட்டிலும் பன்மடங்கு நடத்த நம்முடைய தேவன் உண்மை உள்ளவராயிருக்கிறார். அல்லேலூயா. அதான் அவர் சொன்னாரு, நாத்தன்வேலை பார்த்து சொன்னார். யோவான் 1ஆம் அதிகாரம் கடைசி 2 வசனத்துல நீங்க பார்க்கும்போது நாத்தான்வேலை பார்த்து சொன்னார், ஏப்பா சாதாரண இந்த காரியத்தை நீ கண்டு என்ன செய்தாய்? உத்தம இஸ்ரவேலன், நீ என்னை கண்டு என்ன செய்தாய்? விசுவாசித்தா, வா பின்னால வா, என் கூட வா, இவைகளிலும் சொல்ல மாட்டேங்க, இவைகளிலும் எல்லாரும் சொல்லுங்க, இவைகளிலும் பெரிதான காரியத்தை நீ காண்பாய். அல்லேலூயா. அதுதான் நமக்குள்ள மறைந்து கிடைக்கிறது, அதுதான் நமக்குள்ள என்ன செய்கிறது? இந்த எலிசா யாருங்க? சாதாரணமா ஒரு விவசாயி. சாதாரணமா யாரு? ஒரு விவசாயி. அவனுடைய பிஞ்சையில ஏர் மாடை வச்சு ஏர் உழுதுகிட்டு இருக்கிறான். ஏர் என்ன செய்து கொண்டிருக்கிறான்? உழுது கொண்டு இருக்கும் போதுதான் எலியா அந்த இடத்துல போய் எலிசாவை அழைத்து, வா கர்த்தர் உன்னை என்ன செய்கிறார்? அழைக்கிறார். எல்லாத்தையும் விட்டுட்டு வான்னு உடனே அந்த மாடை பலியாக, சர்வாங்க தகன பலியாக அதை சமைத்து அந்த கிராமத்தில் இருக்கிற எல்லாருக்கும் ஆகாரத்தை கொடுத்து, இனி நான் அந்த ஊரை விட்டு வெளியில போறேன், எலியா தீர்க்கதரிசிக்கு நான் பணிவிடைக்காரனா என்ன செய்கிறேன்? போறேன், ஊழியக்காரனாய் போறேன்னு சொல்லிட்டு போயிட்டான். போனவன் அவனை விடலை. அழைக்கப்பட்ட அழைப்பில் உறுதியாக நில்லுங்க. தெரிந்து கொள்ளுதல்ல உறுதியாக இருங்க. உறுதியாக இருக்கும்போது என்ன நடக்கும்னா, உங்களுக்குள் இருக்கிறதன ஆசீர்வாதத்தை கர்த்தர் வெளியில கொண்டு வருவார். அல்லேலூயா. எப்படி எலிசாவுக்குள்ள இவ்வளவு காரியம் இருந்துச்சா? எலிசாவுக்குள்ள இவ்வளவு காரியம் இருந்துச்சு. அதை கர்த்தர் ஏற்ற நேரத்துல அவனுக்கு ஒரு நல்ல ட்ரைனிங்கை கொடுத்து, நல்ல பயிற்சியை கொடுத்து, கர்த்தர் அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும், அவனுடைய கிருபைகள் எல்லாவற்றையும், வரங்கள் எல்லாவற்றையும் வெளியில கொண்டு வந்தது போல இந்த கடைசி நாள்ல கர்த்தர் அப்படியாக அவரை ஆராதிக்கிற பிள்ளைகளை கொண்டு மறைந்து கிடைக்கிற கிருபைகளையும் வரங்களையும் வெளியிலே கொண்டு வர போகிறார். அல்லேலூயா. உங்களுக்குள்ள நிறைய ஆசீர்வாதங்கள் மறைந்து கிடக்கிறதுங்க. உங்களுக்குள்ள நிறைய காரியங்கள் மறைந்து கிடக்கிறது. அதை கர்த்தர் வெளியில கொண்டு வரணும்னா அவருடைய ஆவிக்கு மறைவாக நம்ம எங்கேயும் என்ன செய்ய முடியாது, போக முடியாது, ஓட முடியாது. இதை புரியாம தான் கேயாசி போய் தவறுதலா என்ன செஞ்சிட்டான்? அந்த இடத்துல அதான் சொல்றான், என் மனம் என் எஜமானாகிய எலியாவோட சரியா இருந்தது போல என் வேலைக்காரனாகிய உன் மனம் என்னோடு கூட. அதாங்க, முந்தின கூட்டம் சரியாய் ஓடுகிறது, பிந்தின கூட்டம் சரியாய் ஓடுகிறதா? ஆண்டவரே அதான் சொல்றாரு, மந்தையின் காலடிகளை அறிந்திருக்க வேண்டும். மந்தையின் காலடிகளை என்ன செய்யணும்? யாக்கோபு ஏசாவினிடத்தில் சொல்கிறது அதுதான். ஏசா வா, இல்லை நீங்க போங்க, இந்த மந்தையின் காலடிகளை பார்த்தே நான் பின்னாலே என்ன செய்கிறேன்? வருகிறேன். என் அன்பு தேவனுடைய சினமே, நம்ம கவனிக்கக்கூடியதான காரியம்.
ஏன் கர்த்தர் இந்த காரியங்களை திட்டமும் தெளிவுமாய் பேசுகிறார் என்று எனக்கு தெரியாது. உங்களுக்குள்ள நிறைய ஆசீர்வாதங்கள் மறைந்து கிடைக்கிறது. அவைகளை வெளியிலே கொண்டு வந்து கர்த்தர் உங்களை என்ன செய்யணும்? ஆசீர்வதிக்கணும். இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது 139ஆம் சங்கீதம் 139ஆம் சங்கீதத்தில் நீங்கள் பார்க்கும்போது உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன்? உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன்? நான் வானத்துக்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர். நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர். நான் விடியற் காலத்து செட்டைகளை எடுத்து சமுத்திரத்தின் கடையாந்தரங்களிலே போய் தங்கினாலும் அங்கே உமது கை என்னை பிடிக்கும், என்னை நடத்தும். உமது வலதுகரம் என்னை என்ன செய்யும்? பிடிக்கும். பாருங்க, இது அறியாம தான் யோனா ஆண்டவர் சொன்னார், நீ எங்க போ, நினிவேக்கு போனாரு. அவன் எங்க போயிட்டான்? நடந்தது என்ன? நடந்தது என்ன? அவனால எத்தனை பேருக்கு பாடு. எல்லாத்தையும் சமுத்திரத்தில் போட்டும் அந்த அந்த கப்பலில் அந்த பிரயாணமானது இன்னும் சரியாகல. ஆனா இவன் தேவனுடைய மனுஷனா இருந்ததுனால மேல கொந்தளிப்பு, அவன் படுத்து தூங்கிட்டு இருக்கான். மேல என்னது? ஒவ்வொருத்தரும் என்னடா செய்ய. சில குடும்பத்தில் நடக்கும், சில சூழ்நிலைமைகள் வரும்போது என்ன செய்யன்ட்டு அவங்க இருதயம் கொந்தளித்து கொண்டு இருக்கிறது. ஆனா தேவனுடைய மனுஷனுடைய இருதயம் கொந்தளிக்கல. அவன் பாட்டில் படுத்து தூங்கிட்டு இருக்கான். எழுப்புனாங்க, என்னப்பா? சரி, கப்பல் அசைதா, கப்பல் கொந்தளிக்கிறதா, போக முடியலையா? என்னை தூக்கி கடல்ல போடுங்க. என்னை தூக்கி என்ன செய்யுங்க? கடல். அவனுக்கு நல்லா தெரிஞ்சிச்சு இந்த பிரச்சனை வேற எது நிமித்தமும் வரல. நான் தேவ சித்தத்துக்கு மாறாக போகக்கூடிய இடத்துக்கு போகாமல், போகக்கூடிய இடத்துக்கு ஆண்டவர் சொன்ன இடத்துக்கு போகாமல் வேற இடத்துக்கு நான் செஞ்சிட்டு இருக்கேன், போயிட்டு இருக்கிறேன். அதனால இது இது என் தவறினால் வந்தது என்பதை உணர்ந்துட்டு என்னையை தூக்கி போடுங்கன்னா. ஏன்னா மனிதர்களுக்கு, மனுஷிகளுக்கு எப்பொழுதுமே கொஞ்சம் இறக்க குணம் உண்டு இல்லை? கொஞ்சம் இறக்க குணம் உண்டு. கப்பலில் இருக்கிற அத்தனையும் தூக்கி கடலில் போட்டாச்சு. இனி தூக்கி போடணும்னா அவங்கவுங்க கடலில் குதிச்சிடணும். அதை தவிர வேற வழியே இல்லை. அப்போ கடைசியாக இவன் சொல்றான், என்னைய தூக்கி போடுங்க. ஆண்டவர் அங்கே ஒரு பெரிய மீனை என்ன செய்தார்? ஆயத்தம் பண்ணினார். அந்த 6 அடி இருக்கிற மனுஷனை விழுங்கக்கூடிய அளவுக்கு ஒரு 8 அடி மீன் இருந்திருக்குன்னா கொஞ்சம் சிந்திச்சு பாருங்களா. குறைஞ்சது அந்த காலத்தில் எத்தனை அடி இருந்திருப்பாங்க? குறைஞ்சது எத்தனை அடி இருந்திருப்பாங்க? 6 அடி. அவங்க நல்ல வளர்த்தியா தான் இருந்திருக்கிறாங்க. அவ்வளவு வளர்த்தியான மனுஷனை சரீரம் எவ்வளவு பருமனா இருந்துச்சுன்னு தெரியல. நானா கெஸ் பண்ணிக்கிடுவேன். இந்த 6 அடி இருக்கிற ஒரு மனுஷனை விழுங்குவதற்கு ஒரு 8 அடி மீனை நீர் ஆயத்தம் பண்ணினீரே, உமக்கு நன்றி. மீனின் வயிற்றிலிருந்து யோனாவை ஆண்டவர் போக சொன்ன இடத்துல வந்து அதை என்ன செய்து 3 நாள் எங்க மறைந்திருந்தான்? 3 நாள் எங்க மறைந்திருந்தான்? அந்த மீன் வயிற்றுக்குள்ளேயே அவனுக்கு ஒரு புதையல் இருந்துச்சு. அல்லேலூயா. அதே போல் சில நேரங்களில் கர்த்தர் நம்மை நடத்துகிறான விதம் அப்படிதான் இருக்கும். ஏயா இந்த கஷ்டம், ஏயா இந்த துன்பம், ஏயா இந்த வேதனை, ஏயாண்டு கேட்கும்போது அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளியை வச்சிருப்பாரு. எப்போம்னா ஆண்டவர் இருக்க சொன்ன இடத்துல நாம் இருக்கும்போது அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வரும். அல்லேலூயா. தேவனுக்கு சித்தமான இடத்துல இருக்கும்போது அவன் தர்சீசுக்கு ஓடி போனா நடந்தது என்ன? ஆண்டவர் விடல. இந்த 3 சம்பவங்களை நீங்க நல்லா சிந்திச்சு பாருங்க. தேவனுடைய ஆவிக்கு மறைவாக இவர்கள் ஓடி போனார்கள். கர்த்தர் என்ன செய்யல? விடல. அவர் செய்யக்கூடியதை செய்து என்ன செய்தார்? முடித்தார். சில நேரங்களில் எத்தனையோ நன்மைகளை கர்த்தர் நமக்கு செய்திருப்பார். எத்தனையோ நன்மைகளை கர்த்தர் நமக்கு என்ன செய்திருப்பார். ஆனால் சில நேரங்களில் மனம் மாறுதல் நம்முடைய கண்களுக்கு மறைவாய் என்ன செய்கிறது? நாம் மனம் திரும்ப மாட்டோம். எத்தனையோ நன்மைகளை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில செய்திருக்கும் போது
தேவன் நம்முடைய வாழ்க்கையில செய்திருக்கும் போது நாம் என்ன செய்யணும்? அவருக்கு நன்றி சொல். அவருக்கு என்ன செய்யணும்? நன்றி சொல். நன்றி சொல்லிட்டே இருக்கும். அப்போ மறைவாய் இருக்கிற ஆசீர்வாதங்கள் வெளியில என்ன செய்யும்? வெளியில என்ன செய்யும்? வரும். வெளியில இருக்கிற ஆசீர்வாதங்கள் என்ன செய்யும்? வரும். வரணும்னா அவருக்கு என்ன செய்யணும்? நன்றி சொல்ல நாம் எப்பொழுது என்ன செய்யணும்? ஆயத்தமாக இருக்கணும். ஆயத்தமாக இருக்கணும். மறைந்து கிடக்கிற பொக்கிஷங்கள் வெளியில வருவதற்கு செய்யக்கூடியது ஒன்றே ஒன்று, ஆண்டவருக்கு நன்றி சொல்ல. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே. நன்றி 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 என்று சொல்லி நான் நாள்தோறும் போற்றுவேன். நாள்தோறும் போற்றுவேன். எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே. நினைச்சு பாருங்க கொஞ்சம். என் வாழ்வில் செய்தாரே. அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன் ஆண்டவரை. அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன் ஆண்டவரை போற்றுவேன். ஆண்டவரை போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த. கைத்தட்டி பாடலைய என்று சொல்லி நான் துதிப்பேன் நாள்தோறும் போற்றுவேன். நாள்தோறும் தேவன் அருளிய சொல்லி முடியாத இவுக்காக, சொல்லி முடியாத இவுகளுக்காய் ஸ்தோத்திரம். வா, என்னை மறவாமல் என்னை ஆசீர்வதிக்கும்படியாக அளவில்லாத கிருபைகளுக்காய். ஆமென். அளவில்லாத கிருபைகளுக்காய் நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. ஆமென். நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன் நாள்தோறும் போற்றுவேன். நாள்தோறும் போற்றுவேன். நம்முடைய வாழ்க்கையில தேவன் எத்தனையோ நன்மைகளை செய்திருக்கிறார். ஆனால் தினமும் நம் மனமாறணும். அவர் நன்மை செய்ய நாம் தினமும் என்ன செய்யணும்? மனமாறிக்கொண்டே இருக்க வேண்டும். முடிவு பரியந்தமும் நிலைத்திருப்பவனே, ரட்சிக்கப்படுபவனே, தேவனுடைய ராஜ்யத்தில் என்ன செய்ய முடியும்? பிரவேசிக்க முடியும். எத்தனை சோதனைகள் வரட்டும், எத்தனை கஷ்டங்கள் வரட்டும், நஷ்டங்கள் வரட்டும், துன்பங்கள் துயரங்கள் வரட்டும், முந்தின பரிசுத்தவான்கள் பரிசுத்தவாட்டியை பார்க்கும்போது அவர்கள் கர்த்தருக்குள்ளே நிலைத்திருந்தார்கள். அல்லேலூயா. ஓசியா 13ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே நாம் பார்க்கும்போது அதான் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்களை நான் பாதாளத்தின் வல்லமைக்கு நீங்களாக்கி மீட்பே.
அவர்களை நான் பாதாளத்தின் வல்லமைக்கு நீங்களாக்கி மீட்பேன், அவர்களை மரணத்துக்கு நீங்களாக்கி விடுவேன். பாருங்க, ஆண்டவர் செய்த 2 நன்மை. தேவன் செய்த 2 நன்மை. ஓசியா 13ஆம் அதிகாரம் 14வது வசனத்துல தேவன் செய்த 2 நன்மை. ஒன்று, பாதாளத்தின் வல்லமைக்கு நீங்களாக்கி அவர்களை என்ன செய்வேன்? மீட்பேன். ஆண்டவர் நம்மை பாதாளத்தின் வல்லமைக்கு நீங்களாக்கி மீட்டிருக்கிறார் என்று விசுவாசிக்கிறவர்கள் 2 கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். பாதாளத்தின் வல்லமைக்கு நீங்களாக்கி மீட்பேன். 2வது அவர் சொல்றாரு, அவர்களை மரணத்துக்கு நீங்களாக்கி விடுவிப்பேன். 1 மீட்பேன், 2 விடுவிப்பேன். எதுக்கு? சரீர பிரகாரணமான மரணத்தில் அல்ல, ஒரு நித்திய மரணம் இருக்கிறது. 2ஆம் மரணத்தினால் சேதப்படாதபடி நாம் இருக்க வேண்டும் என்றால் அனுதினமும் ஆண்டவருடைய சமூகத்தில் முடிவு பரியந்த நிலைத்திருப்பவனை ரட்சிக்கப்படுவான் என்று சொன்னது போல முடிவு பரியந்தமும் தேவனுக்குள்ளே நிலைத்திருக்க வேண்டும். எலிசா முடிவு பரியந்தமும் எலியாவினுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நிலைத்திருந்ததுனால எலியா செய்தது 7 அற்புதங்கள், எலிசா செய்தது 14. நான் நினைக்கிறேன் கேயாசியும் உருப்படியா இருந்திருப்போம்னா அவன் மூலமா கர்த்தர் 28 செய்ய வச்சிருப்பாரு. அல்லேலூயா. அதே போல நீங்களும் நானும் சரியா இருக்கும்போது ஆண்டவர் சில காரியங்கள் அல்ல பெரிய காரியங்களை காண்பா என்று சொன்ன அந்த வசனத்தின்படியாரோ பெரிய காரியங்களை கர்த்தர் நம்மளை கொண்டு செய்ய போறார். அநேகரை பாதாளத்தின் வல்லமைக்கிலிருந்து மீட்கும்படியாகவும் அநேகரை மரணத்தின் கட்டுகளிலிருந்து மரணத்துக்கு நீங்களாக்கும்படியாகவும் அந்த விடுதலையின் நாயகன் நம்மளை கொண்டு செயல்பட போகிறார். விடுதலையின் நாயகன் நம்மளை கொண்டு என்ன செய்ய போகிறார்? செயல்பட போகிறார். அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? நமக்கு தினமும் ஒரு மனமாறுதல் அவசியம். தினமும் ஒரு மனமாறுதல் அவசியம். சொல்லப்பட்டிருக்கிறது, மரணமே உன் வாதைகள் எங்கே? பாதாளமே உன் சங்காரம் எங்கே? மனமாறுதல் என் ஜனங்களுக்கு என் கண்களுக்கு மறைவானதாய் இருக்கும். மனமாறுதல் இன்னைக்கு அநேகருக்கு மறைவாய் இருக்கிறது. ஆண்டவர் பாதாளத்தின் வல்லமையில் இருந்து மீட்டெடுத்தாரே, மரணத்தின் கட்டுகளிலிருந்து கர்த்தர் மீட்டெடுத்து நம்மை குடும்பமாக நம்முடைய பிள்ளைகளோடு நம்முடைய குடும்பத்தோடு கூட ஒன்றாய் வைத்திருக்கிறாரே, இதற்கு நாம் எவ்வளவு நன்றி சொல்லிக் கொண்டு இருக்கிறோம். இதற்கு நாம் எவ்வளவு நன்றி பலிகளை நாம் ஏறெடுத்து கொண்டிருக்கிறோம். இதற்கு நாம் ஆண்டவருக்கு எவ்வளவு தேங்க்ஸ்ஃபுல்லா இருக்கிறோம். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. ஏனென்றால் ஆண்டவர் சொல்றார், ஜெயம் எடுக்கிறவங்களுக்கு தான் மறைவான மன்னாவை என்ன செய்வேன்? கொடுப்பேன். வாழ்க்கையில எல்லா பகுதிகளிலேயும் நீங்களும் நானும் ஜெயம் எடுக்கிறவர்களா என்ன செய்யணும்? இருக்கு. வசனங்கள் எதற்கு நமக்கு கொடுக்கப்படுதுன்னா, உலகத்துல ஜெயம் எடுத்து என்ன செய்யணும்? வாழ வேண்டும். ஜெயம் உள்ளவர்களாய் கருதிரையற்றவர்களாய் சத்ருவின் சேனையை வீழ்த்துகிறவர்களாய் கரைதிரை இல்லாதவர்களாய் அவருக்கு முன்னால வாழும்போது கர்த்தர் நம்மை ஜெயம் கொள்ள வைத்து அவருடைய மன்னாவினால் நம்மை புசிக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 17வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதாவது, காதுள்ளவன் கேட்க கடவன். எப்பா சபைக்கு வந்து இருக்கீங்க, காதை திறந்து வச்சு நல்லா கேட்டுக்கிடுங்க. இயேசு நமக்கு கொடுக்கிறதான ஒரு ஆசீர்வாதம். ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு நான் மறைவான மன்னாவை புசிக்க கொடுத்து ஜெயம் எடுக்கும். மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் என்ன செய்வான்? பிழைப்பா. ஒவ்வொரு வார்த்தை, தேவனுடைய வார்த்தை நமக்கு பிழைப்பை கொடுக்கிறது. அதான் உங்களுக்கு சொன்னேன், அந்த பாதாளத்தின் வல்லமைக்கு மீட்டெடுத்து மரணத்தின் கட்டுகளுக்கு நம்மை விடுதலையாக்கின தேவனுக்கு, தேவனுடைய சமூகத்துல தினமும் மனம் மாறி மனம் புதிதாக்கப்பட்டு, ரோமர் 12ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களில் சொல்லப்பட்டது போல உங்கள் மனம் புதிதாகிறதினாலே நீங்கள் என்ன செய்யுங்கள்? மறுரூபமாங்கள். அந்த அனுபவம் நமக்கு வரும்போது
உலகத்திலையும் இம்மையிலையும் மறுமையிலையும் நாம் 100 மடங்கு ஆசீர்வாதமாக இருப்போம். அல்லேலூயா. நம்முடைய மனம் என்ன செய்யணும்? நம்முடைய மனம் என்ன செய்யணும்? மறுரூபமாகும்போது மேலே இருந்து இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து வர எதிர்பார்த்து கொண்டிருப்போம். அந்த இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து வந்து அவருடைய வல்லமையின் செயலின்படியே இந்த அற்பமான சரீரத்தை அவருடைய மகிமையான சரீரத்தில் ஒப்பாக மறுரூபப்படுத்தி பாதாளத்தின் வல்லமைகளுக்கும் மரணத்தின் கட்டுகளுக்கும் விடுதலையாக்கி நித்தியமாம் தேவனுடைய ராஜ்யத்தில் வாழ ஆவியான தேவன் உங்களுக்கு எனக்கு அருள் செய்வாராக. தேவமுழங்கால் படிடுவோமா? உங்களுக்குள்ள நிறைய ஆசீர்வாதங்கள், தாளந்துகள் மறைந்திருக்கிறது. அவைகள் வெளியிலே வர வேண்டும் என்றால் ஒரே ஒரு காரியம், எல்லா சந்தர்ப்பங்களையும் நான் தேவ சமூகத்தில் அமர்ந்திருப்பேன், தேவ சமூகத்தில் நான் காத்திருப்பேன். தேவ சமூகத்தில் நான் காத்திருப்பதை காட்டில் எனக்கு வேறு ஒன்றும் இல்லை. எனக்கு கிடைக்கப்பட்ட நேரத்தில் நான் ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கும்போது நான் ஜெயம் பெற்று சந்தோஷமாய் வாழ்வதற்கு ஆவியான தேவன் எனக்கு கிருபை செய்வார். மறைவான ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் எனக்கு தந்து என்னை கிருபையாய் நடத்துவா என்று சொல்கிறவர்கள் மட்டும் 2 கரங்களை உயர்த்தி கொஞ்ச நேரம் கர்த்தரை ஸ்தோத்திரம். ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எங்கள் கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் இரட்சகரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். சங்கீதக்காரன் சொல்கிறது போல ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கேயும் போகவும் முடியாது, ஓடவும் முடியாது கர்த்தாவே. ஏனென்றால் அதற்குரிய அபிஷேகத்தை தேவனாகிய கர்த்தர் நேர் எங்களுடைய வாழ்க்கையிலே எங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுத்திருக்கிறீர். உம்மால் பெற்ற அபிஷேகத்தை எப்படி எலிசா கடைசி வரைக்கும் காத்து கொண்டு வரங்களில் இரட்டிப்பாய் அவன் திகழ்ந்தான், அதே போல பரிசுத்தாவின் அபிஷேகம் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறபடியினால் அதிலேயே நாங்கள் நிறைந்திருந்து அதிலேயே நாங்கள் ஊன்ற கட்டப்பட்டு அந்த அபிஷேகமானது இந்த பூலோகத்தில் இருக்கிற எல்லா பாடுகளிலிருந்து விடுதலை கொடுத்து, எல்லா காரியங்களிலிருந்து விடுதலை கொடுத்து, நாங்கள் இந்த பூலோகத்தில் இருக்கும்போதே எங்களுக்குள் மறைந்திருக்கும் ஆசீர்வாதங்களை, தாளந்துகளை, ஞானத்தை கர்த்தர் வெளிப்படுத்தி இதர ஜனங்களுக்கு முன்பு கர்த்தர் எங்களை மேன்மையாய் வைத்தருளும்படியாய் ஜெபிக்கிறோம், கனப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதியும், கிருபை கொடுக்கட்டும், பலப்படுத்தும். பிள்ளைகள் ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கிறதன் ஆசீர்வாதத்தை வெளியிலே கொண்டு வார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென்.